வரத்துக்குள்ளே எங்கேயாவது போய் மறையணுமே. அட ராட்டன் தூரி, இதில் ஏறிக்க வேண்டிதான். கண்டிப்பாக அந்த டோரிமானால நம்மளை இங்கே வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. இதை விட்டு இறங்கினா தானே அவன் நம்மளை கண்டுபிடிப்பான். இல்லை நோபிட்டா, இங்கே தான் இருக்கியா நீ? உன்னை எப்படி கீழே இருக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ போடுறா. இது என்னடா சுத்துது. ஐயோ மாட்டிக்கிட்டேன். நீயா கீழே இறங்கி வர வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். ஐயோ கீழே விழுந்துட்டுமே. வர மாட்டினியா? விட மாட்டேன். Yo guys, welcome back to Lowly Boss. இன்னைக்கு நானும் டோரிமோனும் ஹைட் அண்ட் சீக் விளையாட போறோம். ஜும்பலிக்கா ஜிலாபி. என்ன இவன் இன்னைக்கு ரொம்ப ஆடுறான்? டே டோரிமோனே, ஆடுனது போதும் நிறுத்துறா, இல்லைன்னா அந்த பலூன் மண்டையை பிச்சு போட்டுருவேன். சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டியா நீ? உன் மண்டையை பிச்சு போட்டாதான்டா நீ சரியா இருக்கும். வேணாடா விடுறா. இப்போ என்ன கண்ணாமூச்சி விளையாடணும். சரி வா விளையாடுவோம். அங்கே ஏதோ ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ஒன்னு இல்ல ரெண்டு. ஒன்று சைனீஸில் இருக்குது, ஒன்று இங்கிலீஷில் இருக்குது. எனக்கு ரெண்டுமே அரைக்குறை தான். டோரிமோனே கொஞ்சம் பார்த்து என்னன்னு சொல்லு. உனக்கு எப்போ பார்த்தாலும் உதவி பண்ணுறது என் வேலையாக போச்சு. சொல்கிறேன், பேசிக் ரூல்ஸ். இந்த கண்ணாமூச்சி விளையாட்டில் யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறாங்களோ அவங்க எங்கள் பக்கத்தில் இருக்க அந்த வீட்டுக்குள்ளே போகணுமா. 1 to 3 நிமிஷம் உள்ளே இருக்கணுமா. அந்த கேப்புக்குள்ளே மறைஞ்சிக்கிறவங்க இந்த இடத்துல எங்கே வேணுமோ மறைஞ்சிக்கலாமா. அப்புறம் அந்த கண்டுபிடிக்கிறவங்க 3 to 7 நிமிஷத்துக்குள்ளே கண்டுபிடிச்சாகணுமா. ஸ்டார்ட் பண்ணும்போது மணி சத்தம் கேட்குமா, முடியும் போது விசில் சவுண்டு கேட்குமா. கண்ணாமூச்சி கூட விளையாட தெரியாது நினச்சிட்டானுங்களா? நான் ஊருக்குள்ளே கண்ணாமூச்சியில் எவ்வளோ பெரிய படா ப்ரோ பிளேயர் தெரியுமா? அது சரி, இப்போ யார் மறைஞ்சிக்கணும், யார் கண்டுபிடிக்கணும்? அடே மண்டையா, நம்ம தானே விளையாட போகிறோம். சரி இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்ப்போம். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் வேஸ் டாங்கி டெலிஃபோன். நீதான் என்ன ஏமாத்த போகிறியா? எனக்கும் இங்கி பிங்கி பாங்கி தெரியுண்டி, பாதியிலே நிறுத்திட்ட. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஒழுங்கா போய் கண்டுபிடிக்கிற வழியை பாடுறா. சீட்டிங். அந்த பலூன் மண்டை நம்மளை நல்லா ஏமாத்திட்டான். டே டோரிமானு, இதனோட பட்டனா இருக்கு. ஓ, அவன் போய் மறைஞ்சிக்கிறதுக்கு டைம் போல. அவனுக்குலாம் 1 நிமிஷமே அதிகம் தான். 1 நிமிஷமே கொடுப்போம். டே டோரிமானே, 1 நிமிஷம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கு. அது வரைக்கும் நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கணுமா? அட்டேங்க அப்பா, நம்ம நினச்சதோட இந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்கும் போலயே. எங்கே போய் மறையிறது? நோபிட்டா வேற நமக்கு 1 minute தான் டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ளே எங்கேயாவது மறையணும். எங்கே மறையிறது? அங்கே ஒரு பக்கெட் இருக்குது, ஆனால் அது மட்டும் கீழே இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே உட்காந்துருவேன். இது என்னதுரா? இங்கே ஒரு கண்ட்ரோல் மாதிரி இருக்குது. ஓஹோ, இந்த கண்ட்ரோலை வச்சு அந்த பக்கெட்டை கீழே கொண்டு வரலாம்னு நினச்சேன். கீழேலாம் கொண்டு வர முடியல. அப்படியே சைடில் தான் கொண்டு போக முடியும் போல். ஐடியா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அந்த பக்கெட்டை கீழே கொண்டு வர முடியல. நம்ம அந்த பக்கெட்டுக்கிட்ட மேலே போவோம். நமக்கு முன்னாடி ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறை மேலே மட்டும் ஏறிட்டோம்னா அப்படியே அந்த ட்ரெயின் பெட்டி மேலே ஜம்ப் பண்ணிடலாம். அந்த ட்ரெயின் பெட்டி மேலே ஏறி அங்கே இருக்க அந்த பக்கெட்டுக்குள்ளே குதிச்சிடலாம். கண்டிப்பாக நோபிட்டாவால் அந்த இடத்துல வந்து நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இங்கேருந்து அப்படியே ட்ரெயின் பெட்டி மேலே ஜம்ப் பண்ணி ஏற வேண்டிதான். ஏறு அவ்வளோதான், ஏறியாச்சு. இப்போ இங்கேருந்து நேராக அந்த பக்கெட்டுக்குள்ளே குதிச்சு அங்கே போய் மறைஞ்சிக்கலாம். 1 2 3. அந்த நோபிட்டா பையன் மண்டைக்குள்ள மூளை இல்லை, களிமண்ணு தான் இருக்கு. அவனால கண்டிப்பா இங்க வந்து கண்டுபிடிக்க முடியாதுல்ல. மணி சத்தம். அப்ப இங்க இருந்து நம்ம கிளம்பலாம். டோரிமானே, இதோ வரண்டா. இங்கே ஏதோ ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ஓ, நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டைமா? 3 minutes அவனை நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இதுவே அவனுக்கெல்லாம் அதிகம் தான். எங்க மறைஞ்சிருக்கான் அந்த மண்டையன்? டே பலூன் மண்டையா, எங்கடா போன? மியாவ் டோரிமான், எங்கே கண்ணா மறைஞ்சிருக்க? உன்னை 3 minutes கண்டுபிடிக்கிறேன்னு வேறு தைரியமாக நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு வந்துட்டேன்டா. எங்கடா போனேன்? இங்கே எங்கேயும் இல்லை. என்னானாலும் சரி, டோரிமானை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் கடமை ஒன்று இருக்குது, அதை பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், ஃபன்னி கேம், ஹாரர் கேம்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பார்க்கணும்ல, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்ன அந்த பக்கெட் மட்டும் தனியாக ஆடுது? நம்ம உள்ளே இருக்கிறோங்கிறத கண்டுபிடிச்சிட்டானோ? அந்த அளவுக்குலாம் மூளை இல்லையே அவனுக்கு. அந்த பக்கெட் இங்கேருந்து ரொம்ப மேலே இருக்குது, அதனால அங்கே யாரும் போயிருக்க வாய்ப்பு இல்லை. இது என்ன, அது ஏதோ கண்ட்ரோல் மாதிரி இருக்குது. இருங்க, அதை கொடுத்து பார்ப்போம். ஓ, இதை வச்சு அந்த பக்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் போல. இது ஏதோ வீடியோ கேம் மாதிரி இருக்குது, ஆனால் இது நமக்கு தேவையில்லை. டோரிமான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்ன பட்டனு? ஓ, இதை வச்சு அந்த பக்கெட்டை மேலே கீழே சாச்சிக்கலாம் போல. இருங்க, அதை ஃபுல்லாக சாச்சி பார்ப்போம். அங்கே டே டோரிமானே, இங்கே தான் மறைஞ்சிருக்கியா நீ? மாட்டினடா நீ. உன்னை பார்த்துட்டேன், நீ அவுட்டு. டே ஓடாதரா, நின்றா, அவுட்ரா நீ. கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாதுக்கண்ணா, என்னை வந்து நீ தொடணும். முடிஞ்சா தொட்டுக்கோ. டே ஓடாதரா டோரிமானே, நீ சீட்டிங் மேலே சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கடா. என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவனை தொட்டாதான் அவுட் ஆமா. சரி, அவன் அப்படி வருவான். நம்ம ஷார்ட்கட்டில் போய் அவனை பிடிச்சிட வேண்டியது. அவன் பாருங்க, மாட்டினாடா. எங்கே ஓடுறா? டே நின்றா, அவன் மிஸ்ஸியை பிடிச்சிட்டேன். இனிமேல் உன்னா எங்கேயும் வர முடியாது. இப்பயாவது ஒத்துக்கிறியா நீ அவுட்டுன்னு? டே வலிக்குதுடா, அப்படின்றா. எனக்கு இருக்கிறதே பென்சில் மிஸ், அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு சாம்பிளுக்கு அப்படி வச்சிருக்கேன். சரி ஒத்துக்கிறேன். நீ எப்படியோ என்ன கண்டுபிடிச்ச. அப்படிவா வலிக்கு? அப்ப நீ தான் இப்ப என்ன கண்டுபிடிக்கணும். நான் மறைஞ்சுக்கிறேன், உன்னால முடிஞ்சா என்ன கண்டுபிடி. ஆனா உன்னோட மேஜிக் பாக்கெட்டோ கேஜெட்டோ யூஸ் பண்ண அவ்வளவுதான். நீ நம்ம எங்கேயாவது போய் மறையணுமே. எங்க மறையிறது? அவன் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல மறையணும். இங்க ஒரு பெரிய ராட்டன் தூரி இருக்கு, ஆனா அது ரன்னிங்ல இல்ல. அப்படி ரன் ஆச்சுன்னா கூட அதுக்குள்ள ஏறி உட்காந்துட்டு நம்ம சுத்திக்கிட்டு இருக்கலாம். அவனால கண்டுபிடிக்க முடியாது.
இங்கே ஏதோ கண்ட்ரோல் மாதிரி இருக்கு. இது எதுக்கு கொடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்க அந்த ராட்டன் தூரி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஓ அதோட ஸ்பீடு கண்ட்ரோலர் அது. இங்கே பாருங்க 2x ஸ்பீடில் வச்சிருக்கேன். இன்னும் வேகமாக சுத்த போகுது. சரி இந்த ஸ்பீடு போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம மறைஞ்சிக்க ஒரு சூப்பரான இடம் கிடச்சிருக்குது. சரி ஓகே இது மேலே அப்படி ஜம்ப் பண்ணி ஏறிட வேண்டியதான். அது பக்கத்தில் வரட்டும். பக்கத்தில் வந்ததுமே உள்ளே ஏறிக்குவோம். வா 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 ஜம்ப் பண்ணி ஏறு. அவ்வளோதான் பிடிச்சிட்டேன். அப்படி உள்ளே போயிட வேண்டியதான். ஆச்சோ கீழே விழுந்துடாதா. ஏறி 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 ஏறி. எஸ் மேலே ஏறியாச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த எல்லா இடமும் தெரியுது பாருங்களேன். டோரிமான் வந்தானா கூட இங்கேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படா அந்த மணி அடிக்கும்? அடிச்சிருச்சு. இந்த ராட்டன் தூரி சுற்றிட்டு மறுபடியும் கீழே போகும். அப்படி போகும்போது அவன் பார்த்துட்டானா ரிஸ்க் நமக்கு தான். எனக்கு தெரிஞ்ச இங்கே இறங்குவோம். இந்த ராட்டன் தூரியோட டாப்பில் இறங்கியாச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த எல்லா இடமும் அழகாக தெரியுது. டோரிமான் எங்கே வந்துகிட்டு இருக்கான்? அது ஒன்று இடத்து போய்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்த நோபிட்டா போய் எங்கே போயிருப்பான்? நோபிட்டா எங்கே கண்ணா மறைஞ்சிருக்கிற? ஒழுங்கா வெளியே வா பார்ப்போம். எங்கே தான் போயிருப்பான் இந்த நோபிட்டா போய? நானும் இங்கே இருக்க எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன். எங்கேயுமே அவனை காணாம. இங்கே போருங்க எவ்வளோ பெரிய ராட்டன் தூரி. இதில் ஒரு ரவுண்டு நம்ம போயிட்டு வரலாமா? ஆனால் நம்ம நோபிட்டாவை கண்டுபிடிக்கணுமே அந்த டைமுக்குள்ளே. இல்லைன்னா இதில் அவுட் ஆயிடுவோமே. நமக்கு நேராக கீழே இருக்கானே கண்டுபிடிச்சிருவானோ? விடக்கூடாது. இங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. இதை இங்கேருந்து நேராக அவன் மண்டையில் தள்ளி விட்டுற வேண்டியதான். நம்ம கீழே தானே நின்றுக்கிட்டு இருக்கான். நேராக போய் அவன் மேலே விழு. அம்மே எங்கடா இருந்து வந்து விழுகுது? இது மேல இருந்து தான் வந்து விழுகுது. அப்போ மேலே யாரோ இருக்காங்க. கண்டிப்பாக அந்த நோபிட்டாவா தான் இருக்கும். இவன் எங்க இருக்கான்டா? ஏய் மேல என்ன பண்ணிட்டு இருக்க? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். கீழ வா. வர மாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப. இதோ வரண்டா. நீ மேலே வரத்துக்குள்ள நான் கீழே இறங்கி போயிருவேன்டா. வா வா வா. என்ன பறந்து வரான்? டேய் மாட்டினியாடா பம்பர கட்ட மாட்டியா? வந்துட்டாங்கயா வந்துட்டான். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எப்படியாவது இவங்கிட்ட மாட்டாம இருந்து எஸ்கேப் ஆகணும். இந்த ராட்டன் தூரிலேயே கீழே போயிட வேண்டியதான். டே டோரிமானே இப்ப புறா பார்ப்போம். பிடிச்சு பாரு. நோபிட்டா என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? நீ மஞ்சள் கலர் பெட்டியை பிடிச்சி போனா நான் ப்ளூ கலர் பெட்டியை பிடிச்சி வரேன்டா. இது என் கலர்லயே இருக்குது. வந்து வேகமா உன்னை பிடிக்கணும் இல்லையா பார். இதோ வந்துகிட்டே இருக்கேன்டா. அங்க பாருங்க டோரிமான் தானே அங்க வருது. டே நீ கீழே வந்தேன்னா நான் மேலே போயிருவேன். நீ மேலே வந்தேன்னா நான் கீழே போயிருவேன்டா. ஓஹோ இவன் நம்மளையவே சுத்த உள்ளான்னு பார்க்குறானா? என் கேஜெட் எதையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இல்லைன்னா என் பாக்கெட்டுக்குள்ளேருந்து எதையாவது எடுத்து அவனை ஈஸியாக பிடிச்சிருப்பேன். ஆனால் அவனை எப்படியாவது கீழே இறங்க வைக்கணுமே. இது என்னது? இது அது ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது. இது என்ன வார்னிங் மாதிரி போட்டிருக்கு. இதை கொடுத்து பார்ப்பேன். அடேங்கப்பா என்னடா அது ராட்டன் தூரி இந்த சுத்திக்கிட்டு இருக்கு. பம்பரம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கே. செத்தா இன்னைக்கு. இதுக்கு என்னாச்சு? நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு சுத்துன்னு சுத்திக்கிட்டு இருக்குது. அச்சோ தலையெல்லாம் சுத்துது. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு அதை பிடிச்சிட்டு இருக்க போற? இப்ப தானே நீ கீழே இறங்க போற பாரு. மாட்டிக்கிட்டான்டா. அச்சோ கீழே விழுந்துடும் போலயே. அவன் வேற பார்த்துட்டான் நம்மள. ஓடு 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 ஓடு. டேய் நோபிட்டா இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது. ஒழுங்கா நின்றே. நீ என்ன தொட்டா தானே அவுட்டுன்னு நீ சொன்ன. இன்னும் நீ என்ன தொடவே இல்ல. முடிஞ்ச என்ன வந்து தொட்டு பாரு. ஆஹா பின்னாடியே வந்துகிட்டு இருக்கானே. எங்கடா போய் மறையறதுக்கு எங்கேயுமே இடம் வேற இல்ல. அவன் வேற ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். எப்படியாவது இவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இவங்கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆயே ஆகணும். பின்னாடி வந்துகிட்டே இருக்கானே. இது மேல ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிட வேண்டியதான். நீ இப்படி வா. அப்படி எல்லாம் பறந்துகிட்டு இருக்கா. போச்சுடா மாட்டிக்கிட்டேன். உன்னை நான் பிடிச்சிட்டேன். அப்ப நீ அவுட்டு. இப்ப நீ தான் போய் என்ன கண்டுபிடிக்கணும். முடிஞ்சா இப்ப என்ன கண்டுபிடிச்சுப்பா. நீ மறைஞ்சுக்கிறானா என் காலுக்கடியிலேயே மறையிறவன். உன்னை கண்டுபிடிக்க முடியாதனால நீ எங்க வேணுமாலும் மறைஞ்சுக்க. உன்னை அசால்ட்டா நான் கண்டுபிடிக்கிறேன் பார். ஆனா போய் இந்த டோரிமான் கிட்டே மாட்டணும். சரி ஓகே இந்த 1 மினிட் கொடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதான். போன டைம் அந்த நோபிட்டா போய் நம்மளை அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டான். ஆனா இந்த முறை அப்படி இருக்கக்கூடாது. அவன் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல ஒரு இடத்துல மறையணுமே. எங்க மறையலாம்? எந்த பில்டிங்ல மறைஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவான். இங்கே ஏதோ ஒன்று பச்சை கலரில் இருக்குது. ஆனால் தென்னை மரம். இந்த தென்னை மரத்து மேலேயே உட்காந்துருப்போம். அவனால் கண்டிப்பாக இங்கே வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இங்கே படுத்துக்க வேண்டியதான். டே நோபிட்டா முடிஞ்சா இப்போ கண்டுபிடுறா பார்ப்போம். என்ன மணி அடிச்சிருச்சு. அப்போ டோரிமான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிக்க 3 மினிட்டே போதும். அந்த 3 மினிட்டுக்குள்ள அவனை கண்டுபிடிக்கணும் இல்லைன்னு பாருங்க. எப்படியும் இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் மறைஞ்சிருப்பான். டோரிமான் போன டைம் இந்த பக்கெட்டுக்குள்ளே மறைஞ்சிருந்தானா? அப்போ கண்டிப்பாக இந்த ட்ரெயின் பெட்டிக்குள்ளே தான் இப்போ மறைஞ்சிருப்பான். ஏன்னா அதை தவிர அவனுக்கு வேறு எதுவும் பெருசாக யோசிக்கவே தெரியாது. டே டோரிமானே மாட்டினடா. இங்கே காணா. இங்கே தான் இருப்பான்னு நினச்சேன். ஆனால் இங்கே இல்லையே. வேற எங்கே மறைஞ்சிருப்பான்? இங்கே பாருங்களேன். இதுக்கு படிக்கிட்டே இவ்வளோ பெருசு கொடுத்துருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு டோரிமான் இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் மறைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ ப்ளூ கலரில் இருக்குன்னு பார்த்தா அது டோரிமான் இல்லை. ஏதோ ஒரு பொம்மையை வச்சிருக்கானுங்க கலர் கலராக. இந்த பொம்மையை வச்சு நான் என்னடா பண்ணுவேன். துளி கொண்டு கொடுத்துருக்கானுங்க. அந்த பக்கம் ஒரு படிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போகலான்னு பார்த்தா ஏன் போக முடியல? ஓ முன்னாடி இருக்கிறது கிளாஸா? அந்த கிளாஸை தாண்டி அந்த பக்கம் போகணும். இந்த கிளாஸ் உடச்சிட வேண்டியதான். மேலே ஒரு சில பொம்மை கொடுத்துருக்கானுங்களா. இதை வச்சு தான் அது உடைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இது கொடுத்துருக்கானுங்களா அதுக்கு. ஓகே அப்படியே வேகமாக போய் உடைச்சா உடையும் பார்த்தா உடையில. இருங்க வேகமாக அடிச்சு பார்ப்போம். அப்பயும் உடையில. இதை வச்சு உடைக்க முடியாது போலியே. இருங்க இங்கே சேர் இருக்குது. இந்த சேரை வச்சு உடைக்க முடியுமா? இப்போயாவது உடஞ்சிரு ப்ளீஸ். உடஞ்சிரு. எஸ் உடஞ்சிருச்சு. ஆனால் டோரிமான் இங்கே இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லைங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்த சைடு வரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் உடச்சி தான் வந்திருக்கோம். டோரிமான் வந்திருந்தாலும் கிளாஸ் உடச்சிட்டு தானே வந்திருப்பான். அப்படின்னா அந்த இடத்துல உடஞ்சிருக்கணுமே.
அப்போனா யாரும் இந்த பக்கம் வரல. டோரிமானும் இங்கே இல்லை, தப்பான இடத்துக்கு வந்துடும் போல. சரி ஓகே, இங்கேருந்து கீழே இறங்கி வேற எங்கேயாவது போய் செக் பண்ணி பார்ப்போம். இரு மேலே ஏதோ ஒன்று தெரிஞ்சுது. தென்னை மரத்துக்கு மேலே என்ன இருக்க போகுது? அங்கே தெரியுறது டோரிமானோட காடு தானே. ஓஹோ, தலைவர் தென்னை மரத்துக்கு மேலே உட்காந்துருக்கீங்களா? வரேன். ஆனால் இவன் எப்படி தென்னை மரத்துக்கு மேலே போயிருப்பான்? இதில் பறந்து போயிருப்பானோ? நம்மளும் பறந்து போகலான்னு பார்த்தா பக்கத்தில் போய் கீழே விழுந்துட்டோம். சரி ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படியாவது அந்த பில்டிங் போயிட்டோம்னா அங்கேருந்து அந்த தென்னை மரத்துக்கு குதிச்சு போயிடலாம். அங்கே பாருங்க, அவனே தான் தென்னை மரத்தில் தேங்காய் தாண்டா இருக்கணும். நீ என்ன உட்காந்துருக்கிற? வரண்டாரா? இல்லை நோபிட்டா, இங்கே வராதா, வந்தேன்னா மாட்டிக்குவேன். இங்கே நானே மாட்டிக்கிட்டு இருக்கேன், வந்துடாத, வேணாம், உனக்கு பிரச்சனை ஆயிரும். நல்லா கையும் களவுமா மாட்டினதும் பிரச்சனை ஆயிரும்னு என்கிட்டயே கதை விடுறியா? மாட்டினடா, தென்னை மரத்துக்கு மேலே உட்காந்துருக்கிற. உன்னை பிடிச்சிட்டேன்ல, அவுட்ரா. நீ தென்னை மரத்து மேலே உட்காந்தா பிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? இரு, உன்னை தூக்கி கீழே போடலான்னு பார்த்தா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். எவ்வளோ இழுத்தாலும் வர மாட்டேங்கிறான். ஏன்னா என்னாலே நான் வர முடியல. நான் முன்னாடி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கவே முடியல. ஐயோ இது ஏதோ ஒரு கம்ம மாதிரி ஒட்டுதுங்க. கையை வச்ச கையை மாட்டிக்குது, கால் வச்ச கால் மாட்டிக்கிச்சு. ஏதோ ஒரு சிலந்தை வள மாதிரி இருக்கு. டேய் சொல்ல மாட்டியாடா? அட பக்கி, நானே இங்கே மாட்டிக்கிட்டு இருந்தேன், நீயும் வந்து மாட்டிக்கிட்டியா? நான் தான் சொன்னேன்ல இங்கே வராத பிரச்சனையாயிரும்னு. அதுக்கு தான் அவன் சொன்னானா இங்கே வராதுன்னு. இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. ஐயோ ஐயோ, இவனை பிடிக்க போய் நான் மாட்டிக்கிட்டேனே. என்ன டெட் பாடி மாதிரி படுத்தே கிடக்கான். டே டோரிமானே, உயிரோட தானே இருக்க? என்னம்மா போன ஓடுது? உயிரோட தான் இருக்கான். ஒழுங்கா உள்ள போடா. இப்போ நீ தான் என்ன கண்டுபிடிக்கணும். நீ தான் அவுட் ஆயிட்டில்ல. கையறா போறேன், அதான் அவுட் ஆயிட்டேன்ல. சரி நானே போறேன், ஒழுங்கா எங்கேயாவது போய் நல்ல இடத்துல மர, எப்பயும் மாதிரி மாட்டிக்காத. அது எனக்கு தெரியும். நீ போய் அந்த பட்டனை அழுத்துறா. உள்ளே கொஞ்ச நேரம் இருக்க. எங்கேயாவது வெளியே வந்து என்ன எட்டி பார்த்த, அவ்வளோதான். நீ பார்த்துக்க. ஒரு நல்ல இடத்துல மறையணும். எங்க போய் மறையலாம் நம்ம? ஹே, அங்க பாருங்க, ஜன்னல் எட்டி பார்க்கறான். எங்க போறான் அவன்? ஐயோ பாத்துட்டானே. டேய், அப்ப இவ்வளவு நேரம் நீ ஜன்னல் வழியா எட்டி பார்த்து தான் என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா உள்ள போடா. எல்லா சேனலையும் க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். சீட்டிங்கா பண்ற? இப்படி ஏதோ ஒரு சீட்டிங் பண்ணி தான் நம்மளை கண்டுபிடிச்சிடறான் போல. இந்த டைம் அவன் சீட்டிங்கே பண்ணாலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல மறையணும். இங்க பாருங்க, மேல ஒரு கட்டை இருக்கு. இது மறைஞ்சுக்கிறதுக்குனே தனியா கொடுத்துருப்பானுங்க போல. இந்த பிளேஸ் ஃபுல்லாவே மறைஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவன் ஒரு வேளை பார்த்துட்டானா, இந்த கட்டைக்கு நடுவில் கேப்பாக இருக்குது. அது வழியாக நம்ம ட்ரெஸ் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும். அதனால இங்கே மறைய வேணாம். வேறு ஏதாவது பிளேஸ் நல்ல பிளேஸாக கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஒரு லாஸ்ட் 1 வீக்காகவே கமெண்டில் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன ப்ரோ வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், எனக்கே அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு கோல்டுங்க. நானும் 1 வீக்காக சரியாகும்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்னும் சரியாகல. எல்லா இடத்துலையும் மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது மலையில் நனைஞ்சு சளி காய்ச்சல் வந்துட போகுது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, இங்கே ஒரு பெரிய மலை இருக்குது. இந்த மலை உச்சிக்கு போயிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக டோரிமானால அங்கே வர முடியாது. ஏன்னா அவன் ஒரு சோம்பேறி பையன். அவ்வளோ தூரம்லாம் ஏறி வரமாட்டான். அது எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே டோரிமான், நோபிட்டா 2 பேர்த்தையும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதில் உங்கள் ஃபேவரட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னதான் நம்ம நோபிட்டா கேரக்டர் ப்ளே பண்ணாலும் எனக்கு டோரிமான் தான் ஃபேவரட். டோரிமான் மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்பில் கூட இருக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். எனக்கு அப்படி இருக்குது. உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா எஸ் ப்ரோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த மலைக்கு மேலே ஏறி வந்தாச்சு. இவ்வளோ தூரம் கண்டிப்பாக டோரிமானால் ஏறி வர முடியாது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம். அங்கே போறீங்களே, ஏதோ சேர் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஓ, ரோலர் கோஸ்டரா? டிஃப்ரெண்டாக இருக்கேடா இது. சரி இருக்கு, அது பக்கத்தில் வரட்டும். அது மேலே ஏறி உட்காந்து நம்ம அந்த சைடு போயிடலாம். ஏன்னா இங்கே வரதே டோரிமான் கஷ்டம் தான். அந்த சைடு வரது இன்னும் ரொம்ப கஷ்டம் அவனுக்கு. மணி சத்தம் தானே இது. அப்போ டோரிமான் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருப்பான். இப்போ வந்து ஒரு இடமா நம்ம எங்கே இருக்கோன்னு தேடிக்கிட்டு இருப்போம். அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது இங்கேருந்து அந்த சைடு போயிடணும். நம்ம போகிற கேப்புக்குள்ளே நம்மளை பார்த்துருவானோ? எனக்கு தெரிஞ்சு கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அவன் கண்ணுக்கு தெரியல. அதனால அவன் இன்னும் இந்த சைடு வரலைன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் தான் எங்கேயோ சுற்றி பார்த்துட்டு இருப்பான். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. நம்ம ஆப்போசிட் சைடு வந்தாச்சு. அப்படியே ஜம்ப் பண்ணி இங்கே இறங்கிக்குவோம். இதுக்கப்புறம் அவனே நினைச்சாலும் இங்கே பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ உயரத்தில் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டோரிமான் எங்கே வந்துகிட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கணுங்க. டோரிமான், ஐயோ இது வேற மண்டையில் அடிக்குது. அதுவும் வராமல் பாருங்க. இங்கே இருந்து பார்க்கும்போது எறும்பு மாதிரி இருக்கான். அவனை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அவனால் நம்மளை பார்க்க முடியாது. அவன் மண்டைக்கு மேலே தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அது தெரியாமல் எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஆனால் டோரிமானை நம்ப முடியாது. அவன் பாக்கெட்டில் இருக்க கேஜெட் எடுத்து திடீர்னு நம்ம பக்கத்தில் வந்தாலும் வந்துடுவான். அதனால அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அவன் எங்கெல்லாம் போகிறான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அங்கே பாருங்க, பறந்து போகிறான். ஸ்பைடர்மேன் மாதிரி பறக்கிறானேடா. இந்த நோபிட்ட பையன் எங்கே தான் போயிருப்பான்? இது என்னது பட்டனு? இருங்க கொட்டு பார்ப்போம். ஓ, லிஃப்டா? ஒருவேளை இந்த லிஃப்ட் மேலே ஏறி போயிருப்போம் அவன். நம்மளும் போய் பார்ப்போம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி லிஃப்ட் வழியாக மேலே போவோம். நோபிட்டா இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கான். அவனோட வாசம் எனக்கு தெரியும். ரொம்ப நாள் குளிக்காத கப்படிக்கிற நாத்தம் இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் அடிக்குது. எங்கே இருக்கான் நோபிட்டா? எங்கே போன? அங்கே ஒரு மண்டை தெரியுது. ஓஹோ, மேலே இருக்கியா நீ? உன்னால என்னை கண்டே பிடிக்க முடியாதுடா. அந்த டைம் முடிகிற வரைக்கும் இங்கேயே நின்று ஓப்பி அடிச்சிட வேண்டியதான் நம்ம. எப்படி அங்கே வந்தான்? என்ன பறந்து வரான்? How it's possible? எப்படிடா வந்தான் அவன்? ஐயோ பக்கத்தில் வந்துட்டானே. இந்த சேரை பிடிச்சி அந்த பக்கம் போயிட வேண்டியதான். இப்போ முடிஞ்சா அப்படி
அச்சோ அவனும் சேரை பிடிச்சி பறந்து வந்துகிட்டு இருக்கானே. இருந்தாலும் நமக்கும் அவனுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. அவன்கிட்ட மாட்டிக்க கூடாது. எப்படியாவது வேற எங்கேயாவது போகணுமே. இந்த சேர்ல உட்காந்துட்டு போனோம்னா இது கொண்டு போய் லேண்ட் பண்ற இடத்துல அவனும் லேண்ட் ஆவான். அப்ப மாட்டிக்குவோம். வேற வழி இல்ல. இப்படியே கீழே குதிச்சிட வேண்டியதான். கீழே விழுந்தா மறுக்கையாயிருவோம். அப்பா நல்ல வேலை ஒன்றும் ஆகல. கீழே ஐஸா இருந்தனால இப்ப எங்கேயாவது மறையணுமே. எங்க மறையிறது? இங்க ஒரு குப்பை தொட்டி இருக்குங்க. இந்த குப்பை தொட்டிக்குள்ள மறைஞ்சிட வேண்டியதான். நமக்குனே ஒரு குப்பை தொட்டி இருக்கு. இதுக்குள்ள போய் படுத்துக்குவோம். ஏறு ஐயோ வழுக்குது. இருங்க அவ்வளவுதான், ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. இப்போ இதுக்கு மேல இருக்க அந்த மூடியை மட்டும் போட்டோம்னா நம்மள அவனால கண்டுபிடிக்க முடியாது. சீக்கிரம் வா. அச்சோ க்ளோஸ் பண்ண முடியலையே. சீக்கிரம் டைம் இல்ல, அவன் வந்துருவான். இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா நம்ம மாட்டிக்குவோம். வேற எங்கேயாவது போய் மறைஞ்சுக்குவோம். இந்த நேரம் பார்த்து இந்த குப்பை தொட்டிலாம் கூட நம்மள பழி வாங்குது. பக்கத்துல எங்கேயும் மறைகிற மாதிரி ஒரு இடம் கூட கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் மரமா தான் இருக்குது. அச்சோ பக்கத்துல வந்தானா மாட்டிக்குவோம். வேற வழி இல்ல. இந்த மரத்துக்கு பின்னாடியே மறைஞ்சுக்குவோம். ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவானே. இங்க மறைஞ்சிருந்தா வரானா? நம்ம நினைச்ச மாதிரி அங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவன் அப்படி வரான். நம்ம அப்படியே இது பின்னாடியே மறைஞ்சிருப்போம். அவன் மட்டும் நம்மளை பார்த்துடக்கூடாது. பார்த்தான் துரத்தி நம்மளை பிடிக்க வருவான். அவசரத்துக்கு மறைகிறதுக்கு இடம் இல்லாமல் எங்கே வந்து மறைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? அங்கே எங்கேயோ நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே தானே வந்தான். எங்கே போயிருப்பான்? ஒருவேளை இந்த பில்டிங்குள்ளே போயிருப்பானா? உள்ளே போய் பார்க்கலாம். அந்த பில்டிங்குள்ளே போயிட்டான். நம்ம வேற எங்கேயாவது போய் மறைஞ்சிக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே போனவன் அந்த சைடு சுற்றிட்டு வந்துட்டான். நோபிட்டா எங்கே இருக்க? அச்சோ இங்கே தான் வரான் போலயே. ஒருவேளை பார்த்துட்டானோ? இல்லை பார்க்கல. அங்கெங்கேயோ போகிறான். ஒரு ஹைட் அண்ட் சீக் கேமில் என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அவன் கண்ணில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு. அங்கே பாருங்க கிஃப்டெல்லாம் ஊற்றி பார்க்குறான். அந்த கிஃப்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கமானு. ஐயோ இங்கே தான் வரான். நவுந்துக்கு அரமெண்டல் இப்பயும் பார்க்கல அவன் நம்மள. சுற்றி வரானே. ஓ துரை இங்கே தான் இருக்கீங்களா? நோபிட்டா நான் உன்னை பார்த்துட்டேன். மாட்டிக்கிட்டேன். அச்சோ பிடிச்சிட்டானே. என்ன ஆட்டம் போட்ட? இப்போ மாட்டிக்கிட்டியா? போய் இவங்கிட்ட அவுட் ஆகிட்டு இருக்கோமே. சரி மறுபடியும் நம்ம தானா? 1 மினிட் கொடுப்போம். டோரிமானே சீக்கிரம் போய் மறடா போடா. தோ போயிட்டேன். எப்படியாவது இந்த ரவுண்டில் அவனை கண்டுபிடிச்சி இந்த ஐடென்டிக் போட்டியில் நம்ம வின் பண்ணியே ஆகணும். இருங்க ஜன்னல் வழியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐயோ இவன் எங்க நிற்கிறான்? இல்லை நோபிட்டா நீ இப்படி தான் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. ஒழுங்கா சீட்டிங் பண்ண முடியாது. அதுக்கு ஏன்டா இப்படி திடீர்னு பேய் மாதிரி வந்து பயமுடுத்துற? இவன் ஏதோ சீட்டிங்கே பண்ணாமல் விளையாண்ட மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். அவனும் சீட்டிங் பண்ணி தானே ப்ளே பண்ணான். இந்த விண்டோ வேணா நீ க்ளோஸ் பண்ணியிருக்கலடா. இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி அவன் எங்கே போகிறான்னு பார்ப்போம். எங்கே இருக்கான்? அது இருக்கான் பாருங்க. ஓஹோ அந்த ட்ரக்குக்குள்ளே ஒளிய போகிறான் போல. ஐயோ பார்க்குறான். ஓ ஜஸ்ட் மிஸ்ஸு. அவன் பார்த்துருப்பான். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தான் நம்மள. மணி அடிச்சிருச்சு. இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். அவன் எங்கே மறைய போகிறான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே போய் அவனை பார்த்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது இதை தான் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு இந்த லாரிக்கு பின்னாடி தான் மறைஞ்சிருப்பான். டோரிமான் நீ மாட்டிக்கிட்ட. ஒழுங்கா வெளியே வாடா. இல்லை நானே கழுத்தை பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஒழுங்கா வெளியே வா. டோரிமானே உன்னை தானே இன்னும் உள்ள ஆளக்கானா? இங்கே தானே நின்றுக்கிட்டு இருந்தான். ஒருவேளை நம்ம ஜன்னல் வழியாக பார்த்தது அவன் பார்த்துட்டு வேற எங்கேயாவது போய் உசாரா மறைஞ்சிக்கிட்டானோ? அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னது? ஓ கீரா. இங்கே பாருங்க இது மூவ் பண்ண முடியுது. ஓகே இது கண்ட்ரோல் பண்ணலாம் மாட்டுக்கு. ஒருத்தர் கீரை போடணும், இன்னொருத்தர் வந்து ஸ்டாரிங்கை வச்சு திருப்பணும் மாட்டுக்கு. டோரிமான் ஒருவேளை இந்த டயர் கடியில் மறைஞ்சிருந்தாலும் மறைஞ்சிருப்பான். ஆனால் அடியில் எங்கேயும் இல்லை. என்னடா இது ஒரே மாயமாக இருக்குது. இங்கே தானே வந்தான். எங்கே போயிருப்பான்? டோரிமானே ஒருவேளை இதுக்குள்ளே எதுவும் மறைச்சிருக்கானா? இங்கே இன்னும் வெடியாக இருக்குது. வெடிச்சிட போகுது. நம்ம வெளியே போயிடலாம். எல்லாம் பெரிய வெடியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இதில் தானே அவன் ஜம்ப் பண்ணி போனான். இருங்க ஜம்ப் பண்ணி மேலே போய் பார்ப்போம். நம்மளும் இங்கே எங்கேயாவது மறைஞ்சிருக்கானா? இங்கேயும் இல்லையே. வேற எங்கே போயிருப்பான் அவன்? ஒருவேளை டோரிமான் அவன் பாக்கெட்டில் இருக்க கேஜெக்டை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு சீக்ரெட்டான பிளேஸில் போய் மறைஞ்சிருப்பானா? அவன் பாக்கெட்டில் இருக்க கேஜெக்டை யூஸ் பண்ணனானா அவன் இந்த போட்டியிலேருந்து எலிமினேட் ஆயிடுவான். ஓகே இங்கே தான் ஒன்று இருக்குது. எங்களை தூக்கி போடுது. ஓஹோ அப்போ டோரிமான் இப்படி தான் முன்ன பறந்து வந்து நம்மளை பிடிச்சானா? ஓகே இப்போ டோரிமான் அவன் கேஜெட்லாம் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். வேற எங்கே போயிருப்பான்? இது என்னது? இருங்க இது ஓப்பன் பண்ண முடியுமா? திறந்திடு சீசே. ஓ இங்கே பாருங்க உள்ள இருக்கான். இந்த இடத்துல நோபிட்டா கண்டிப்பாக வந்து நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. டேங்குக்குள்ளேயே வந்து மறைஞ்சிருக்கிற. உனக்கு இதுக்குள்ளேயே வச்சு சமாதி கட்டுறேன்டா. நம்ம பக்கத்தில் நெருப்பு இருக்கு, பக்கத்துலேயே வெடியும் இருக்கு. இது ரெண்டையும் வச்சு ஒன்று பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் கொடுக்காம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். முக்கியமாக அந்த பெல் ஐக்கனையும் ஆள் கொடுத்து வச்சுங்க. ஓகே இந்த வெடியை அந்த கேப்புக்குள்ள உள்ள தள்ளி விட்டுருவோம். தள்ளு பொறுமையாக தள்ளணும். சத்தம் கேட்டு அவன் உள்ளே திரும்பி பார்த்துட போகிறான். அப்புறம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோதான் வெடி உள்ளே தள்ளியாச்சு. நெருப்பு பக்கத்துலேயே இருக்குது. இதை தூக்கி உள்ளே போட்டு கொளுத்தி விட போகிறேன் இப்போ. டோரிமானே இதுக்கப்புறம் நீ ஏன் நினச்சாலும் இந்த டேங்கை விட்டு வெளியே வர முடியாதுடா. அவ்வளோதான் உள்ளே போட்டாச்சு. சீக்கிரம் கதவை சத்துவோம். இல்லை வெடிச்சிட போகுது. சத்திரம் அச்சக்கு அவங்கள முடிஞ்சிச்சு. நம்ம தூரமாக போயிடலாம். செத்தாண்டா இன்னைக்கு டோரிமானு. என்ன பின்னாடி ஏதோ புஷ்ஷுன்னு சவுண்டு கேட்குது. எவட வெடியை கொண்டு வந்து உள்ள போட்டது? அச்சச்சோ வெடி இந்த வெடியை கொண்டு வந்து இங்க போட்டது. ஆஹா இதை விட்டு வெளியே போக முடியாது போலியே. என்ன யாராவது காப்பாத்துங்க.